அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆனது ஒரு பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கு. நீ பாக்குறியா? உன் மலையாள நீ பாக்குறியா? அப்புறமா வெயிடா உன் மலையாள நீ பாக்குறியா? வச்சா உனக்கு நல்லது, இல்லைன்னா கஷ்டம். வைக்க முடியாது. என்ன பண்ணுவ? அப்படியா? சேகர் பாபு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம ஏமாத்த மாட்டார், அது மட்டும் எனக்கு நிச்சயம் தெரியும். செல்வ பெருந்தகை அவர்கள் தான் வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ வந்து சேகர் பாபு அப்படின்ற மாதிரி இல்ல, இந்த ஆடியோ வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது. நீ பண்ண நான் மீடியால எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் பாருயா. சொல்லு இப்ப பண்றேன். சவுக்கு சங்கர் விஷயத்த சொல்லுவேன் பாருயா. இப்ப பேசுறேன். அப்போ ஒரு அமைச்சர் வந்து பேசின பேச்சு ஆடியோ கேட்கும்போது ரொம்ப என்னடா மனுஷன் தான். எனக்கு சேகர் பாபுவும் ஸ்டாலினும் அடிக்கடி பேசிக்கிட்ட ஆதாரம் எல்லாம் வந்து ஜெயலலிதா கிட்ட போய் கொடுத்துட்டாங்க. சேகர் பாபு ரவுடிஸுக்கு தொடர்பு இல்லை. யார் சொன்னது தொடர்பு இல்லை? அது எல்லா ரவுடிஸுக்கும் பரிசமான நபர் தான் சேகர் பாபு. பொன்முடி அவர்களுடைய அந்த ஒரு பேச்சை பற்றி நீங்க என்ன? இல்லை, அது அவனால வந்து பேச்சுக்கு வந்து நீ மன்னிப்பு கேளு, உன்னை வந்து துணை பிரச்சனையிலேருந்து நீக்கிறேன், இல்லை அமைச்சர் பதவி நீக்கிறேன், இல்லை கூப்பிட்டு வச்சு செருப்பால் அடிக்கிறேன். இதே சீமான் பேசியிருந்தா நான் கேட்குறேன். ஒன்றும் இல்லை, சீமான்கிட்ட மைக்கை நீட்டி ஆளால் கற்பழிப்பு வழக்குன்னு பேசும்போது அவருக்கு டென்ஷன், ரத்தம் அவங்களுக்கு. அதே திமுக இருக்கக்கூடிய மூத்த எல்லா நபர்களுக்கும் அந்த ரத்தத்தில் ஊர்ந்து அவங்களுக்கு எவ்வளோதான் கட்டுப்படுத்தாலும் கட்டுப்பட மாட்டாங்க. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம். வாங்க. ஓகே சார், இன்றைக்கு வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆனது ஒரு பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த ஆடியோல நிறைய தகாத வார்த்தைகளால திட்டுறாங்க, ஒரு பணம் தராத பத்தி பேசுறாங்க, நேர்ல வரணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அந்த ஆடியோவே வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ அதுல சேகர் பாபு அவர்களை பற்றி பேசும்பொழுது சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டுல மலம் அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு பின்னாடி சேகர் பாபு அவர்கள் தான் இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் அந்த ஆடியோ மூலமாக எழுந்திருக்கு. நீங்கள் அதை எப்படி பாக்குறீங்க? அந்த ஆடியோ பற்றின உங்களுடைய பார்வை என்ன? சேகர் பாபு அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, உங்களுக்கு சந்தேகம் தான் இருக்கு, ஒன்றும் உறுதிப்படுத்தலை உங்களுக்கு. இல்லை சார், நீங்க சொல்லுங்க. இல்லை, அந்த ஆடியோ நீங்களும் கேட்டீங்க, அப்போ கூட அந்த கேள்வியை அழகாக வைக்கிறீங்களா சந்தேகமாக இருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம் வந்து சாட்சாத் அது உறுதியாயிடுச்சு. ஏன் சொன்னால் அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னாவே, இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணேன் சோ பேசுகிறேன் அப்படின்னு, சொல்லுங்க அப்படின்னு. நான் அடுத்த வாரம் பேசும்போது ஃபோனில் பேசுகிறேன், நேரில் வா அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் நானும் பழக்கமான நபராக இருக்கணும், இந்த விஷயந்தான் நான் பேச வருவேன்றது தெரியும். அப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், டக்குன்னு இப்படி பேசாதீங்க, நேரில் வா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போ எடுத்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு, நேரில் வா அப்படின்னா, ஃபோனில் பேசுவோம். என்ன ஃபோனில் பேசுவோம், நான் திமுக இருக்கட்டுமே, நான் இவர் கூட இருக்கேன், இருந்துட்டு போ. அந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, யாரோ ஒரு நபரை சொல்லி இவர் கூட இருக்கேனே அப்படின்னா இருந்துட்டு போ. இதை வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த நபருக்கும் சேகர் பாபுக்கும் பரிசமான நபர் தான். அவருக்கு வந்து என்ன காரணமோ தெரியல, ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம விட்டுருக்கலாம். ஆனால் சேகர் பாபு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம ஏமாற்ற மாட்டார், அது மட்டும் எனக்கு நிச்சயம் தெரியும். பட் அதில் வந்து கேட்டதோட அது இஷ்யூ பெருசாகிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்கலாம் மேபி. அதனால் ரெண்டு பேருக்கு ஒரு சர்ச்சையாகி அது வந்து சோசியல் மீடியாவில் அவன் ஃபோன் பேசி அதை சோசியல் மீடியாவில் விட்டான். இப்படி தான். அதுக்காக ஒரு அமைச்சராக இருக்காப்புல, சரி தம்பி நேரில் பேசுங்கன்னு சொல்லி கட் பண்ணிட்டுனா வேலை முடிஞ்சுது இல்லையா, எதுதான் நேரில் பேசும். அதை விட்டுட்டு அவங்ககிட்ட இவரும் வந்து அவன் போகிற ரேங்குக்கு மேலே இவர் போகிறாரு. ஒரு அமைச்சராக இருந்துட்டு அப்படி போகிறது சரியில்லை, புரியுதுங்களா இல்லையா? அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது சாட்சாத் வந்து ஒரு சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து இப்படி சாணம் அந்த கழிவு நீர் ஊற்றுனதுக்கு செல்வ பெருந்தகை இருக்காருன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதில் சேகர்பாபுவும் இணைஞ்சு இருக்காருன்னும் போது காவல்துறை, இப்படி அரசு, இப்படி தொடர்ந்து சவுக்கு சங்கர் என்ன பண்ணா, திருடினானா, கொள்ளடிச்சானா, ஊழல் பண்ணானா, என்ன பண்ணப்பல, இல்லை போதைப் பொருட்களை விற்பனை செஞ்சாப்பில்லையா, என்ன பண்ணப்பல, போலீஸு அரசாங்கம் சேர்ந்து இப்படி அவருடைய வீட்டை டார்கெட் பண்ணி அதை நீங்க பாருங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் தான் வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ வந்து சேகர் பாபு அப்படின்ற மாதிரி இல்லை, இந்த ஆடியோ வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது. இன்னும் அதில் எத்தனை பேருக்கு தொடர்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா. காவல்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இதை மீறி காவல்துறை வந்து நியாயமாக நீதியாக வந்து விசாரணை பண்ணுவாங்களா? சிபிசிடியாக இருந்தாலும் சிபிசிடி ஒன்றையும் வானத்திலிருந்து குச்ச தேவதூதர்களே இல்லையே, அவங்களும் தமிழக காவல்துறை தானே, புரியுதுங்களா இல்லையா?
அப்படி இருக்கும்போது அவங்க விசாரணை பண்ணி இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு புலன் விசாரணை தீவிரப்படுத்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது வெளியும் போவாங்க, அப்படியே முட்டு நின்றுடும், அதுக்கப்புறம் அப்படியே கலந்து விட்டு அடுத்த வேலைகளை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. காவல்துறை அவ்வளோதான். ஏன் சொன்னால் அது எல்லாமே அதிகார வர்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் இருக்கா இல்லைங்களா? அப்போ ஒரு அமைச்சர் வந்து பேசின பேச்சு ஆடியோ கேட்கும்போது ரொம்ப என்னடா மனுஷன் தான். எனக்கு வந்து எப்படின்னா திமுகலே கொஞ்சம் ஷார்ப் கார்னர் வந்து சேகர்பாபு மேலே இருந்தது. ஏன்னா இன்றைக்கி கூட வந்து ஒரு ஏரியாவில் நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் பகுதி தான் அவர், நான் இருக்கிற வீடு இருக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கார். ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஓடி வர்றது, அதை வந்து ஏதோ ஒன்று குண்டு கமெண்ட்டாக செய்கிறது, ஏதோ பெரிய இது செய்யலைன்னா கூட ஓரளவுக்கு உதவி பண்ணுறது. இப்போ அவர் எம்எல்ஏ ஆனார், அமைச்சரானார், தவிர அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட அவர் அதை செஞ்சுட்டு இருந்துக்கிட்டார் அந்த மக்களுக்கெல்லாம். ஆனால் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே களத்தில் இறங்குவார். பட் நீ எவ்வளோதான் நல்லவனாயிரு இருந்தாலும் வந்து சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு சவுக்கு சங்கருக்கு எதிராக அப்படி நடந்துக்கிட்டது எப்படி நம்ம கடந்து போக முடியும்? சாதாரணமாக கடந்து போக முடியும் சொல்லுங்கள். இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடந்த மாதிரி நாளைக்கு எனக்கு நடக்கலாம். இன்னும் இந்த மாதிரி சமூக செயற்பாட்டு எல்லாருக்கும் நீங்கள் நடத்தலாம். அப்போ இது ஒரு அரசு பயங்கரவாதம் தானே. அப்போ இதை வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போகணும்னு சொன்னால் இது மிகப்பெரிய தவறு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சேகர்பாபு விடுங்க, இந்த விஷயம் பேச வேணாம் அப்படி தான் பார்க்குறாங்க. ஏன் பேச வேணான்றேன் நான். சேகர்பாபுவாக இருக்கட்டும், அது ஸ்டாலினாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதை பற்றி பேசி ஆகணும். இது மிகப்பெரிய தவறு. இது இப்போ அதிமுகவில் தான் சேகர்பாபு அவர்கள் வந்து பயணிச்சுட்டு இருந்தாரு. இப்போ திமுகவில் திராவிட கழகத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நெருங்கிய ஒருவராக மாறிட்டாரு அப்படின்றதான் வந்து சொல்லப்படுது. அப்படி அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன காரணம் அப்படின்றதுதான் ஒரு இப்போ ஒரு கேள்வியா மாறி. இல்லை, அவரு ஆரம்பத்தில் அதிமுகவில் வந்து வட சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் தான் யார், சேகர்பாபு. ஜெயலலிதாவை வந்து விரும்பிய நேசித்த நபர்களில் முதன்மையான நபர் வந்து சேகர்பாபு தான். அதன் பிறகு சசிகலாவுடைய ஆதிக்கம் வந்து அதிமுகவில் வந்த பிறகு இவரை கொஞ்சம் மட்டம் தட்டி வேறு சிலரை வந்து அவங்க வந்து வளர்த்து விட்டோம்னா இவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, விலகிறாரு. அந்த விலகத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்க சொன்னால் சேகர்பாபுவும் ஸ்டாலினும் அடிக்கடி பேசிக்கிட்ட ஆதாரம்லாம் வந்து ஜெயலலிதா கிட்ட போய் கொடுத்துட்டாங்க. அப்போது ஜெயலலிதா பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்போ என்னடா ஒரு எதிர்கட்சி தலைவர்கிட்ட நம்ம மாவட்ட செயலர் அடிக்கடி பேசிக்கிற விஷயம் வந்து அதிர்ச்சி விட்டு அவரை நீக்கிற நேரத்தில் இவராக போய் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைஞ்சார். அதிமுகலேருந்து திமுக இணைஞ்சாருன்னு சொன்னால் திமுக வந்து அவரை சாதாரணமாக விட்டுடல, அவரை முக்கிய ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. இன்றைக்கி கூட வந்து அமைச்சரவையில் யார் இருந்தாலும் சரி, சேகர்பாபுக்கு ஒரு தனி இடம் இது திமுகவில் இருக்குது. அப்படி ஒரு ஐக்கியம் ஆகிட்டார் அவங்க. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா சேகர்பாபுலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பொன்முடியாக இருக்கட்டும் அல்லது துரைமுருகனாக இருக்கட்டும், ஏவாவேலு, இவங்க எல்லாரை விட ஜூனியர் வந்து சேகர்பாபு. ஆனால் இன்றைக்கி அவர் ஜூனியர் மாரி இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களே சீனியர் மாரி இருக்கார். முதல்வருக்கு உடைய நிகழ்ச்சிகளை எல்லாமே அவர் தான் பார்த்துட்டு இருக்கார். இப்போ சேகர்பாபு அவர்களை பற்றி இந்த ஒரு தகவலுக்கு அப்புறமா, இந்த ஒரு ஆடியோக்கு அப்புறமா அவரை பற்றி நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து வெட்டி கொல்லப்பட்டாரு. அவருக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் ஏதோ ஒரு முரண் இருந்தது, அப்படியெல்லாம் நிறைய செய்திகள் வருது. அதை பற்றி ஏதாவது? இல்லை நீங்கள் அதை அதாவது ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வந்து மிக முக்கியமான நபர்கள், அரசியல் புள்ளிகள் இருக்குது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசியல் புள்ளிகள் இருக்குது, ஆருத்ரா இருக்குது, எல்லாமே இருக்காங்க. கொலை செய்யப்பட்டவர்கள் தான் காவல்துறை கைது பண்ணியிருக்கு. அந்த கொலைக்கு பின்னணியாக தூண்டுதலாக இருந்த யாரையுமே இதுவரையும் கைது பண்ணலை அவங்க. புரியுதுங்களா? ஏன் சொன்னால் அதை பண்ணாங்கன்னு சொன்னால் அது அரசியல் படுகொலை ஆகிடும், விஷயம் வேறு மாதிரியாக போய்டுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே ரவுடி பசங்களை தான் கைது பண்ணிகிட்டு இருக்காங்க. கேட்டால் ஆம்ஸ்ட்ராங்கும் ஒரு ரவுடி. இதுதான் வந்து திமுக அரசு முத்திரை குத்து விரும்புது. ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு அரசியல் ஆளுமையாவோ அல்லது ஒரு பட்டியலின மக்களுடைய தலைமை ஆளுமையாவோ பார்க்கல. அவங்க வந்து ஒரு ரவுடி, இன்னொரு ரவுடி வந்து கொண்டுட்டாங்க அப்படின்றது தான் கதையை முடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து பட்டியலின தலைவர்கள் திருமாவளவன் உட்பட எல்லாருமே வந்து திமுகவுக்கு சேம் கோல் அடிச்சிட்டாங்க. அவங்களாச்சும் உறுதியாக நிற்பாங்கன்னு நினச்சா அவங்களும் சேம் கோல் அடிச்சிட்டாங்க. அவங்க வந்து வேறு வழி இல்லை. இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 26 நமக்கு அந்த இடத்துல மறுபடியும் திமுகவில் கூட்டணி அமைக்கணும். போன வாட்டி 6 சீட் வாங்கணும், இந்த வாட்டி ஒரு 10 சீட்டாச்சும் வாங்கணும். இதில் தான் விடுதலை சிறுத்தையில் மும்முரமாக இருக்கே தவிர தன் பட்டியலின் பிரச்சனைகளை பற்றி அங்கே வந்து திமுக அப்படி செய்யுது அதை எதிர்த்து களமாடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் இல்லை. இருந்திருந்தால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விஷயத்தையே வந்து அவங்க சாதாரணமாக விட்டு கடந்து போயிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? கடந்து போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அது அப்படியே போயிட்டாங்க அவங்க. இன்னொரு அதிர்ச்சி விடுதலை சிறுத்தைக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ அதிமுக பாஜக கூட சேர்ந்ததுனால
ஏன்னா அதிமுக கூட்டணி கூட போயிடுவேன்னு பயம் காட்டி திமுக கிட்ட அதிகமான சீட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. இப்போ ஒரு ஆப்ஷன் கட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு வகையில் வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து அதிருப்தியில் தான் இருப்பார். ஆப்ஷன் கட் ஆயிடுச்சா இல்லையா? அதனால திமுகவை நம்ம அசால்ட்டாக எதிர்கொள்ளும். விடுதலை செய்தி இருந்தா இல்லைன்னா போ அப்படின்னு தான் எதிர்கொள்வாங்க. இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் எதற்காக அந்த இடத்துல வந்து சேகர் பாபு அவர்களுடைய பெயர் அடிபடுது சார்? என்ன காரணம்? இல்லை, அது எனக்கு அவ்வளோ ஆழமாக அழுத்தமாக தெரியாது. ஓகே, எனக்கு வந்து சேகர் பாபு அதில் தொடர்பு இருக்கா, இல்லை செல்வ பிறந்தகை தொடர்பு இருக்கா, அந்த கொலையில தொடர்பு அப்படின்றத தாண்டி அவருக்கும் பிரச்சனை இருந்தது அப்படின்றதுல அது பிரச்சனை வந்து வடச்சென்னையை பொறுத்தவரையிலும் அது சர்வசாதாரண பிரச்சனை இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்துக்கிட்டு தான் இருந்தது அந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருந்துட்டு. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அங்கே ஒரு ஆளுமையாக வளர்றது வந்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கு பிடிக்கல. அதுதான் ஒன்று ஓப்பனாக சொன்னேன். அதுவும் ஒரு பட்டியலினத்து சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் ஒரு தேசிய கட்சி மாநில தலைவரை உட்காந்துட்டு இவனடா பெரிய ஆதிக்கம் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம சேகர்பாபு மட்டும் இல்லை மற்ற எல்லா நபர்களுக்குமே அது ஒரு உறுத்தலாகவே இருந்தது. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அது சேகர்பாபுக்கு தான் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு இருந்தது, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருந்தது. ஓகே, அப்போ இந்த ஒரு ஆடியோவோட நோட்லேயே வந்துட்டு இந்த நீங்க சொன்ன மாதிரி அது ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒருத்தர்கிட்ட தான் அப்படி பேச முடியும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அப்போ வேறு சில விஷயங்களுக்கும் அவரை வந்து பயன்படுத்தியிருப்பாரு. அதனால தான் வந்து அப்போ சேகர் பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ரவுடிஸ் கூட அவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்றது தானே சார் இப்போ ஒரு விஷயமா பார்க்குறாங்க. சேகர் பாபுக்கு ரவுடிஸுக்கு தொடர்பு இல்லை. யார் சொன்னது தொடர்பு இல்லை? அது எல்லா ரவுடிஸுக்கும் பரிசமான நபர் தான் சேகர் பாபு. ஓகே, இன்னைக்கு இல்லை, அவருக்கு பேரே அப்படிதான். அவருக்கு அவர் எல்லாருமே அவர்கிட்ட வந்து தொடர்பு இல்லாத நபர்கள் இருக்க மாட்டாங்க. புது ரவுடியிலேருந்து பழைய ரவுடியிலையும் புரியுதுங்களா? ஆனால் இதில் இந்த ஆடியோ மூலயமா என்ன தெரிய வருதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாகுது. ஒருத்தர் வந்து எதிர்த்தரப்பில் பேசணும், நிச்சயம் ஒரு அமைச்சர் தன் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பாருன்றது தெரியும் இல்லைங்களா? தெரிஞ்சுக்கிட்டு அவன் பேசுகிறான்னு சொன்னால் அப்போ அவன் வந்து அவ்வளோ விஷயங்களுக்கு இவர் சொன்னதெல்லாம் அவன் செஞ்சுருக்கான். அதனால தான் அவன் துணிஞ்சு ஏறி அடிக்கிறான். நான் எல்லாத்தையும் போய் மீடியாவில் சொல்லிவிடுவேன். இன்னவரையிலையும் அந்த பையன் காணும், எங்கே இருக்கான்னு தெரியலையா, காணுமா. ஆனால் அடுத்த நாளே வந்து திமுக குண்டர்களும் போலீஸும் போய் அவனை வீடு தேடினது எல்லாமே வந்திருக்கு, வெளியே வந்துருக்கு, சோசியல் மீடியாவில் வந்துருக்கு. பட் இன்ன வரையிலும் அந்த பையன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு எதுவுமே தெரியல. அப்படிங்கும்போது அப்போ போலீஸ் வந்து என்ன பண்ண, ஒரு அமைச்சரை எதிர்த்து நீ பேசிட்டு விடுமா, சும்மா விடுமா? ஏன்னா பெரும்பாலும் வடச்சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரு ஏசி எல்லாருமே வந்து சேகர்பாபுடைய மூலியமாக தான் நியமனமே செய்யப்பட்டிருக்காங்க எல்லாரும். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சேகர் பாபு அவர்களுடைய உதவியை நாடிதான் வந்து கொளத்தூர் பகுதியில் வந்து இருக்கிறாரு அப்படியெல்லாம் வந்து சொல்றாங்க. இல்லை, சேகர் பாபு வந்து அவரை நம்பி வந்தாங்கன்னா அவர் காப்பாற்றுவார். அந்த அடிப்படையில் வந்து ஸ்டாலின் வந்து என்னன்னா சேகர் பாபுக்கு பாதுகாப்பில். அதே மாதிரி இவரும் வந்து என்னன்னு சொன்னால் தன்னுடைய தொகுதியில் தான் வெற்றி பெறுமோ இல்லையோ நம்முடைய கட்சி தலைவர் வெற்றி பெறணுன்றது தானே அதிகமான சிரத்தை எடுக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தல் கூட இவர் வந்து துறைமுக தொகுதியில் நிற்கிறாரு. முதல்வர் வேட்பாளராக ஸ்டாலின் வந்து இதில் நிற்கிறாரு கொளத்தூரில். இவர் இங்கே வேலை செஞ்சதோட கொளத்தூரில் தானே அதிகமாக வேலை செஞ்சார். அந்த பூத் கமிட்டிக்கு பணம் பட்வாடா செஞ்சது முதல் கொண்டு எல்லாமே சேகர்பாபு தான் இன்சார்ஜாக இருந்தார். அவர் ஒரு தேர்தலில் நிற்கிறார். பட் அவர் விஷயத்தையும் வேற ஒருத்தவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் வந்து ஸ்டாலின் விஷயம் அந்தளவுக்கு யார் செய்வான், நம்ம ஜெயிக்கணும் தான் பார்ப்பாங்க இல்லைங்களா? அதனாலதான் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. எப்படிமா எடுப்பாரு? இது எல்லாமே அன்கோ தெரியாம சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தையும் சரி இது கழிவு நீரையும் ஊத்துனது வந்து முதல்வருக்கு தெரியாதுன்னு சொல்றதோ அல்லது இது அதுக்காக செய்யப்படலைன்றதோ அமைச்சர்கள் முதல்வர் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் காவல்துறை ஏமா சர்வசாதாரணமாக அந்த கூட்டத்தை கூப்பிட்டு வராங்க. காவல்துறை வீடு இப்படின்னு சொல்லி ரோடு கிராஸ் பண்ணி விடுறாங்க. இப்படி வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து காவல்துறை செய்யுமா? நான் இன்னைக்கு முதல்வர் வீடு முற்றுகைன்னு சொல்கிறேன், என்னை கூப்பிட்டு போய் முதல்வர் வீட்டுக்கு முன்னாடி விடுவாங்களா? போங்க இங்கே தான் இருக்கேன் அறிவிச்சு அடுத்த நிமிஷமே ஆஃபீஸ்லேருந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. போகிறாங்களா இல்லையா? சரி, ஒரு வேற முதல்வரே வேண்டாம், ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீடு முற்றுகைன்னு சொன்னால் கூட 100 மீட்டருக்கு அந்த பக்கமே தடுத்து நிறுத்துவாங்க, பேரிகேட் போட்டு தடுத்து நிறுத்துவாங்க. அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம கோஷங்கள் போட்டு நம்ம போயிடணும். இதுதான் முறை. எந்த வீட்டுக்கு நேரடியாக விட்டதுன்னா யாருமே இல்லை. ஆனால் இவங்க கோஷம் போட்டுக்கிட்டு சவுக்கு சங்கர் படம்லாம் வச்சுக்கிட்டு வராங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் வந்து ரோட் கிராஸ் பண்ணி விடுறாரு. அவங்க போகிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர், என்னம்மா போய் தேவையில்லாமல் உடைச்செல்லாம் உங்களை யார் போட சொல்ல, எப்படி எல்லா பொருளையும் உடைச்சிட்டு ஏன் வந்தீங்க
அப்படின்ற. அப்போ உங்களை சாணி அல்லது அந்த கழிவு நீரை தான் ஊற்றிட்டு வர சொன்னோம், நீங்கள் ஏன் போய் இதை உடைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அதுவும் சோசியல் மீடியாவில் எல்லாமே போகுது இல்லையா? அப்போ இது பட்டவர்த்தமான ஒரு அரச பயங்கரவாதத்தை இன்னைக்கு யாரும் அதை பற்றி வாய் திறந்து பேசலை. எல்லாம் சைலண்ட் மூடில் தான் போகிறாங்க. அதிமுக வந்து எதிர்கட்சியாக இருக்குது, பேசுது, சீமான் பேசினார், இது தவிர வேறு யார் பேசல சொல்லுங்கள். ஓகே சார். அதே மாதிரி அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் பல கண்டனங்கள் சமீபத்தில் எழுந்துட்டு இருக்கு. அவருடைய சர்ச்சைக்குரிய பேச்சு, வைணவம் சைவம் அப்படின்றத குறித்து தவறா பேசினாரு, பெண்களை இழிவுபடுத்துற வகையில பேசிட்டாரு அப்படின்றதுல பலவிதமான எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கனிமொழி அவர்களும் அவருக்கு கண்டனம் தெரிவித்து அவருடைய வந்து பதவியிலிருந்து விலக்குனாங்க. ஆனா அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கலை அப்படின்றது பார்க்க முடிஞ்சது. ஸோ பொன்முடி அவர்களுடைய அந்த ஒரு பேச்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதான் அவனால வந்து பேச்சுக்கு வந்து நீ மன்னிப்பு கேளு, உன்னை வந்து துணைப்பூச்சிலேருந்து நீக்கிறேன், இல்லை அமைச்சர் பதவி நீக்கிறேன், இல்லை கூப்பிட்டு வச்சு செருப்பால் அடிக்கிறேன். அது என்ன மாதிரி பேச்சு கேட்டீங்களா? உனக்கும் வந்து பொண்ணு இருக்குது, பேத்தி கூட காலேஜ் படிக்கிற அளவுக்கு பேத்திங்க இருக்காங்க. உன் பொண்ணும் உன் பேத்தியோ உன் அப்பா பேசுனது தாத்தா பேசுனது ரசித்து கேட்க முடியக்கூடிய பேச்சா பேசியிருக்கு சொல்லுங்க. யாருமா இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்ன்றாங்கல்ல, இவனுங்க கூட இப்படி பேசுனது இல்லையாம்மா? உனக்கு பேரன் பேத்தி எடுத்துக்கிட்டு இது போன்ற, அதுவும் நீ என்ன சொல்கிற, இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே பேசுகிறேன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் சொல்லுங்கள். சொல்லுங்கள். சைவத்தையும் சைவமும் வைணவமும் விளக்குறதுக்கு உனக்கு இதுதான் கிடைச்சதா? சரி, யாரோ ஒரு விபச்சாரிக்கிட்ட நீ போன, அந்த விபச்சாரி உங்ககிட்ட இப்படி சொல்லியிருக்கா, அதை வந்து பொது வெளியில் சொல்கிறேன்னா நீ எப்படியாப்பட்ட ஆள்? நீ இதுக்கு வந்து கட்சியிலேருந்து பதவி நீக்கிட்ட கட்சிக்கே அந்த அவர் பேசுறது உங்கள் கட்சிக்கே பிடிக்கலன்னா தமிழக மக்களுக்கு மட்டும் ஏன் பிடிக்கணுன்றாங்க? தேவையில்லையே. நீங்கள் அமைச்சர் பதவி நீக்கி எம்எல்ஏ பதவியிலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணுன்ற. இப்போ பாஜக தலைமையிலேருந்து இப்போ நயினாநேந்திரன் அவர்கள் வந்து தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறாரு. அவர் வந்து இப்போ அதுக்கு வந்து கவன ஈர்ப்பு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. இப்போ பொன்முடி அவர்கள் பேசினதை வந்து பெருசாக ஊடகங்களில் வந்து போடுறது கூட இல்லை, விவாதம் பண்ணல யாருமே. இதே சீமான் பேசியிருந்தா நான் கேட்குறேன். ஒன்றும் இல்லை, சீமான்கிட்ட மைக் நீட்டி ஆளால் கற்பழிப்பு வழக்குன்னு பேசும்போது அவருக்கு டென்ஷன் ஆகி தான் அதை பேசுகிறாப்புல. அதை எல்லாம் இந்த மனித உரிமை பெண் உரிமை ஆணையங்கள்லாம் போனீங்களா இல்லையா? புகார் கொடுத்தீங்களா இல்லையா? போராட்டம் பண்ணீங்களா இல்லையா? இன்னைக்கு எல்லாம் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க நீங்கள்? இல்லை பொன்முடி பேசுறது உங்களுக்கு அந்த கருத்தில் நீங்கள் உடன்படுறீங்களா? இப்படி தான் எனக்கு கேள்வியே வருது. பேசுனது சரிதான், உடன்படுறீங்களா? என்ன மாதிரி பேச்சு அது? இப்போ பொன்முடி அவர்களை வந்து பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஊழல் வழக்காக இருக்கட்டும், இப்போ சேகர் பாபு அவர்கள், இப்படி தொடர்ந்து திமுகவின் அமைச்சர்கள் வந்து ஏதாவது ஒரு சிக்கல்ல வந்து விளைவிச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது சிக்கல்ல வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. அதை நம்மளால பார்க்க முடியுது. ஏதாவது ஒரு ஆக்ஷன் இது மூலமா எடுப்பாங்களா? திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாருக்குமே இது சர்வசாதாரணமாக அவங்களுக்குள்ளே உட்காந்து இப்படி தான் நையாண்டி நக்கல் அடித்து தான் பேசிட்டு இருப்பாங்க அவங்க. அதுதான் கண்ணதாசன் வந்து வனவாசன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்திலே எல்லா ஆபாசங்களும் இருக்கும். அதில் அந்த புத்தகத்தை வந்து திமுக தான் தடை பண்ணிச்சு. இருந்தாலும் அது பரவலாக வந்து என்ன ஆச்சு, விற்பனையாச்சு. அந்த புத்தகம் அவ்வளோ மோசமாக இருக்கும், புரியுதுங்களா? மோசமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்குள்ளே வந்து பேச்சுக்கல அப்படி தான் இந்த குரூப்பு பழைய டிக்கெட்டுங்க. இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா அவ்வளோ இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாம் கேமரா வச்சு நிற்கிறாங்கல்ல. இப்போ நீங்களே போயிட்டு ஏதோ ஒரு வீடியோ எடுப்பீங்க, ஒரு இன்டர்வியூ யார்கிட்டே எங்கிட்ட எடுக்கிறீங்கன்னா அங்கே நிற்கிறவன் என்ன பண்ண ஒரு கேமரா எடுப்போம், இங்கே நிற்கிற ஒரு கேமரா எடுப்போம். அவன் சும்மா செல்ஃபோனில் இப்படி வந்து இன்றைக்கி வந்து அப்படி சர்வசாதாரணமாக இன்றைக்கி சோசியல் மீடியா அதிகமாகிடுச்சு. அதனால தான் இவனுங்க எல்லாமே மாட்டிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட நம்ம துரைமுருகன் சொன்னார் இல்லை, இது மாற்றுத்திறனாளிகளை ஒரு நக்கல் அடிச்சு நையாண்டி அடிச்சு அது சோசியல் மீடியாவில் வந்தோன்னே என்ன மன்னிப்பு கேட்கிறேன். ராசா அவர்கள் கூட வந்து திமுக திராவிடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பாஜக RSSல இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் வேணும், அதனால யாரும் திலகம்லாம் வச்சுக்காதீங்க, கரவேட்டி போடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்துக்கும் பல கண்டனங்கள் வந்திருந்தது. அதுக்கு ஹச்ராஜா அவர்கள் ஒரு பதில் கொடுத்திருந்தார். இதே மாதிரி நீங்க இஸ்லாமியர்களை வந்து சொல்லுவீங்களா, அவங்க வந்து அவங்களுடைய அடையாளமா வந்து தொப்பி அணிகிறாங்க இல்லையா, அதை நீங்க இது பண்ணுவீங்களா அப்படின்லாம் சொல்றாரு. ராஜா உண்மையிலே அவருக்கு வந்து அறிவிப்பு முஸ்லீம்களுக்கு எதிராக பேசணும்னு பேசுறாரு. அவர் எப்படி பேசியிருக்கணும்னா, இந்த கருத்தை முதல்வருடைய மனைவி கிட்ட போய் சொல்ல முடியுமா, துர்காவதி ஸ்டாலின் கிட்ட போய் சொல்ல முடியுமான்னு கேள்வி எழுப்பியிருந்தா அது சரியா இருந்திருக்கும். அதை அவர் எப்பவுமே வந்து ராஜாவை பற்றி முஸ்லீமை பற்றி நோண்டிகிட்டே இருக்கணும், அதுக்காக நோண்டாப்புல, புரியுதுங்களா? நீ வந்து உண்மையிலே நோண்டணும்னா நீ இங்கே தான் போய் நோண்டிருக்கணும். திமுகவில் முஸ்லீம்கள் எந்த முக்கிய பொறுப்பில் இருக்கா நான் கேட்குறேன்.
ஏதோ இணை துணை அது இந்த சிறுபான்மைன்னு சொல்லுவானுங்க, சிறுபான்மை பிரிவு. அப்படி ஒன்று தேர்தல் ஆணையத்தில் சிறுபான்மை பிரிவுன்றதே இல்லை. ஒரு கட்சின்னு இது பண்ணாங்கன்னா பாடி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து யூத்து இளைஞர் அணி இருக்கும், தொண்டர் அணி இருக்கும், மகளிர் அணி இருக்கும். ஆனால் சிறுபான்மை அணின்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் ஆணைய வரைவு இதிலே இல்லை. ஆனால் எல்லா கட்சியும் இதை ஒன்று வச்சுக்கிட்டு இந்த முஸ்லீம்களுக்கு என்னென்னா நமக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்குது, நமக்கு அமைச்சர்கிட்ட எம்எல்ஏ கிட்ட நமக்கு கொஞ்சம் நெருக்கமாக இது கிடைக்குது, இது மூலயமா நம்ம ஏதோ அப்படின்னு சொல்லி சில சில்லறை முஸ்லீம் பசங்க என்ன பண்ணுறாங்க, அதில் போய் சேர்ந்துடுறாங்க. முஸ்லீம்களை யார் முக்கிய பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கா? அந்த கேள்வி வந்து எச்சரிக்கைக்கு தெரியாமல் தெரியும். இருந்தாலும் அவர் என்னன்னா இந்த நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் சொஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாராசா அவர்களுடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அதுவே வந்து ஏங்க, அதாவது இறைவன் இருக்கா இல்லை இருக்கான்னு சொல்றது ஒரு ஒரு பகுதி, என்ன இல்லைன்னு சொல்றது ஒரு பகுதி. இல்லைன்னு சொல்றதே நீ வந்து தாக்காத, இருக்கன்னு சொல்றதே நீ வந்து தாக்காத. அதுதான் என்னுடைய கருத்து. ஏன் சொன்னா இந்திய அரசியல் சாசனமே வந்து நாத்திகம், கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கும் உரிமை இருக்குன்னு இருக்கு. ஆனால் இப்படி இருக்கும்போது நீங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களை கொச்சைப்படுத்துவது அது இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானதாக. திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பேச்சுகள் வந்து பேசுறாங்க. இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் கட்சியிலிருந்து எடுக்க மாட்டாங்கன்றது பல பேருடைய விமர்சனமா இருக்கு. ஆனா இதுக்கு உண்மையாவே வேற என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க எடுக்க முடியாது. அது ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா அது அந்த ரத்தம் அவங்களுக்கு அதே திமுக இருக்கக்கூடிய மூத்த எல்லா நபர்களுக்கும் அந்த ரத்தத்தில் ஊர்னுது. அது அவங்களுக்கு எவ்வளவுதான் கட்டுப்படுத்தாலும் கட்டுப்பட மாட்டாங்க. இப்போ வந்து இதே துரைமுருகன் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு பாய் கட்சிக்காரன் தான், அவன் திமுககாரன் தான் போல இருக்கு, இவர் கூட பாயின்னு தான் கூப்பிட்றாரு தவிர அவனை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. சோசியல் மீடியாவில் அதெல்லாம் வருதா இல்லைங்களா? அதேமாதிரி வந்து நாய் அப்படின்றாரு யார், நேரு, அதுவும் சோசியல் மீடியா வருது. பட் இவங்களுக்கு என்னென்னா வயசாகிடுச்சு, மூத்தவங்க உண்மையிலே வந்து எப்படின்னா அந்த கட்சியில் வந்து சீனியர் மோஸ்ட் இவங்க. ரஜினிகாந்த் தான் அழகாக சொல்லிட்டு போனார், ஸ்டாலின் பாவம் அவரை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா ஒரு நிகழ்ச்சியில்? ஸ்டாலினை பார்த்து நான் ரொம்ப இது பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் துரைமுருகன் போன்ற நபர்கள் கூட வச்சுக்கிட்டு கட்சி நடத்துகிறாரு சொன்னாரா இல்லையா? அது உண்மை தான். ஏன்னா இதுங்க எல்லாமே வந்து சீனியர் மோஸ்ட் அண்ணா காலத்துலேருந்து அப்படியே திமுகவில் இருக்கவங்க. இவங்களை வந்து கட்டுப்படுத்த இப்போ ஸ்டாலின் கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது இவங்களை. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து திமுகவில் வந்து நடக்காது. அது திமுகவுக்கு மைனஸ் பாயிண்டாகவே இருக்கு. முன்ன மாதிரி இல்லை. இப்போ சோசியல் மீடியா அதிகமாகிடுச்சு. சும்மா சின்ன தவறு நீங்களும் நானும் செஞ்சால் கூட அது பெரிய அளவுக்கு பேச பொருளாகுது. ஆகுதான் இல்லையா? கண்டிப்பாக. ஓகே சார், இன்றைக்கு திராவிட கட்சியான திமுகவில் வரக்கூடிய விமர்சனங்கள் குறித்து பல விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி.